நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஐப்பசி மாத ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2வது வீடாகிய விருச்சகத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் 2 கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போது 2 அதிபதிகளும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. பரிவர்த்தனை யோகம் என்பது பல வகையில் பல நேரங்களில் எதிர்பாராத நன்மைகளை செய்யக்கூடிய விஷயம். எந்த ஒரு ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருக்கோ அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத நேரங்களில் பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நன்மை நடந்துவிடும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பவர்களை இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரன் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் ராசிக்கு 4வது வீடாகிய மகரத்தில் இருக்கக்கூடிய குரு சனி தொடர்பு, அதுவும் ஒரு நல்ல விஷயம், அதுவும் ஒரு நன்மையை செய்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு சனி இருவரும் இயல்பு நிலை நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வக்ரகதியில் இருந்தார்கள். அப்போது எந்த கால்குலேஷன், எந்த கிரக அமைப்புகளை பிளானட்டோட பொசிஷனை வச்சு பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு எல்லா வகையிலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். குறிப்பாக துலாம் ராசிக்கு இருந்து வரக்கூடிய மனக்கவலைகள், மன கஷ்டம், மனசில் இருந்து வரக்கூடிய பயம், விரோதங்கள், அது தொழில் விரோதங்களாக இருக்கலாம், வேலை செய்ய இடத்துல இருக்கக்கூடிய விரோதங்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் அவங்களுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அந்த விரோதங்களாக இருக்கலாம். இப்படி உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விரோதங்கள், இப்படி எவ்விதமான விரோதங்களாக இருந்தாலும் அந்த பகைமை உணர்வு குறைந்து, அல்லது அந்த பகைமையை நீக்குவது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதுக்கான மார்க்கம், அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, சரிங்க சாமி, வருமானம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும். அரிய பல விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸில் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக எந்த ஒரு ஆர்டருக்காக, எந்த ஒரு வரவுக்காக காத்திருக்கிறீர்களோ அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி என்பர்களே, உங்கள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். டெய்லி பிஸ்னஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் இன்னும் கூட சொல்ல வேண்டும், ஒரு படி மேலே போய் சொல்லணும்னாக்கா, உங்கள் பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
அதே சமயத்தில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அது இஎம்ஐ ப்ராப்ளமாக இருக்கலாம், மேபி அது பேங்க் லோனாக இருக்கலாம், இல்லை வெளியில் வட்டிக்கு வாங்கினதாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. துலாம் ராசினியர்களே, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், கடன் சுமைகள் குறையும். அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களே, நீங்கள் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10 என்று சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்தை குருவும் சனியும் இணைந்து பார்க்கிறார்கள். ஒரு நல்ல யோகங்கள் இருக்குது. வெளிநாடு செல்வதற்கான யோகம், அல்லது வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன்ஸு, நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி, இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசினியர்களே. ஸோ அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, அதே போல் நல்ல உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. ஸோ உங்கள் ஜாபில் நல்ல முன்னேற்றங்களுக்கான ஒரு காலம் இந்த மாதம் அமைகிறது. ஸோ ஒரு முறை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அது உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, அந்த மாதிரி நீடு இருக்குமே ஆனால், தேவைகள் இருக்குமே ஆனால், உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், அந்த வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் வெற்றி உங்களுடையது துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பேசிக்கில் எடுத்து செய்யக்கூடியவங்க, இப்படி இந்த பில்டர்ஸ் சம்மந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். என ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறார். 7க்குடையவன் உங்கள் ராசியில் இருக்கிறார். 2க்கும் 7க்கும் உடையவன் சுபனாக அமைந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், சிறப்பை தரக்கூடியதாக அமையும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். நின்று போன ப்ராஜெக்ட்லாம் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ ஃபண்டு டிமாண்ட் அந்த காரணத்தினால் இதேனும் தடைப்பட்டு இருக்குமே ஆனால் அந்த நின்று போன ஒர்க்கெல்லாம் மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அந்த ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். உங்கள் தொழில் சிறந்து விளங்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பில் பேமெண்ட்ஸ் பெண்டிங் இருக்குமே ஆனால் அது நல்ல முறையில் வந்து சேரும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் துலாம் ராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கேசஸ், அது எந்த மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்லை. கோர்ட் கேஸாக இருக்கலாம், அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட் வைஸ் துறை ரீதியாக எடுக்கக்கூடிய அந்த வம்பு வழக்கு ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம். இப்படி சொத்து சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்டது, உறவு முறைகள் சம்மந்தப்பட்டது. ஸோ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளாக கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான சான்சஸ் உண்டு. இருந்தாலும் அதை ஒரு முறை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை, ஆண் பெண் உறவு முறைகள். இந்த ஆண் பெண் உறவு முறைகள் இருக்கே, அது கணவன் மனைவி அந்த இடத்துல மட்டும் நிற்கிறது இல்லைங்க. ஸ்கூல் படிக்கிற இடத்துலேருந்து, காலேஜிலேருந்து, வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் வெளியில் பழகக்கூடிய இடங்களில், இப்படி எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏதேனும் விரிசல்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நீண்ட நாட்களாக பேசிகிட்டு இருக்காங்க சாமி, திடீர்னு பேச்சை நிறுத்திட்டாங்க, என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதேனும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதெல்லாம் ரெமிடி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு எந்த ஆலயம் போகணும், என்ன மாதிரி தீபம் போடணும், ஸோ அதெல்லாம் தெரிந்து எல்லாம் அதுக்கு என்ன மாதிரி பூஜை இருக்குது, ஸோ அந்த மாதிரி எடுத்து அட்ராக்டிவாக என்ன செய்ய முடியும், அந்த மாதிரிலாம் யோசித்து உங்கள் ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.